ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ஜாலியான பர்சன் சார். விமர்சனத்தில் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் சிரிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் தியேட்டரில். சார் இது ஏதோ ஒரு மாடுலேஷன் கரெக்டாக இருக்குது. ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அந்த முன்னாடி பேசிட்டு கேட்டாங்க, யார் அவங்க அப்படின்ற லெவலுக்கு தேவையில்ல. எப்போ வரீங்க? தேர்ட் டே இன்னும் அழுதுட்டு வந்து நிற்கிது சார், என்ன தியேட்டரில் அடிக்க வராங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி? ஏன்னா அரேஞ்சு மேரேஜ் நல்லா போயிட்டுருக்கு ஃபேமிலி. என்னோட ஃபில்மு இந்த பிராண்ட் என்னன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ். ஒரு 1200 ஸ்டெப்ஸு நீங்கள் இறங்கணும், ஏறணும். ஒரு 4-5 டேஸ்லலாம் ஒரு 4-5 ஏடி போயிட்டாங்க வேலையை விட்டு. என்னோட லைஃப் தான் கயல், அந்த ஆரோன் கேரக்டரு. 2 பேருமே என்கிட்ட வந்து இவன் கையில் வாங்குவான், அவன் கல் கொண்டு வாங்குவான். கமல் சார் வந்து என்னோட மைனா ஃபங்க்ஷனில் அதுதான் சொன்னார், இஃப் கண்டென்ட் இஸ் கிரேட் இட் வில் ஸ்பீக். நீ சினிமாவை பார்த்து பயப்படக்கூடாது, சினிமா உன்னை பார்த்து பயப்படணும். நான் சீதாராம் பேசுகிறேன். சார்கிட்ட நான் போய் கதை சொல்கிறப்போ இவருக்கு பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், பண்ணுறேன் அப்படின்னு. என்கிட்ட கை கொடுத்தப்போ நான் வேற யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். என்கிட்ட சூப்பர் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் ஓடுமாயா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டில் நோ ஐ எம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டைரக்டர். நான் வரும் இன்னும் 2-3 படம் அதெல்லாம் வச்சுருக்கேன். வாட் இஸ் ஃபில்ம் மேக்கிங், அது காட்டுறதுக்கான ஒரு டைம். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. கண்ணோடு காண்பதெல்லாம் படத்தில் தொடங்கி கடைசியாக வந்த படம் எல்லாத்துலேயுமே காமெடி ட்ராக் அப்படின்றது வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நாக் அவுட் சிரிப்பு தான், அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். கிரேசி மோகன் சார் அதில் வந்திருப்பார். ஸோ நீங்கள் எழுதுனதை இம்ப்ரூவ் பண்ணுவாரா, இல்லை நீங்கள் கொடுத்ததை அப்படியே நடிச்சுட்டு அப்படியே போவாரா? இல்லை இம்ப்ரூவ் பண்ணுவார் அவர். அவர்லாம் லெஜண்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது அவர் எப்படி உள்ள வந்தார் சார்? இல்லை அவர் எனக்கு என்னென்னா என் முதல் படமாக ஆயிடுச்சு. இல்லைனா எனக்கு அவ்வளோவா இன்னும் நான் தொடர்பில் அவர் கூட இருந்திருக்கலாம், வேணா மிஸ் பண்ணிட்டோம். நடுவில் எனக்கும் ஒரு கேப் வந்துச்சு. பட் இஸ் தேர் ஆல் மாஸ்டர்ஸ். அந்த ஸ்பான்டேனியஸ் அதில் வந்து ஒரு ஜோசியம் சம்மந்தமாக ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவர் ஃபட்னு, ஏன்னா அவங்க அதுக்குள்ளே இருந்ததுனால அதெல்லாம் செமையாக பண்ணிடுவார் அவர். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரனோட வந்திருக்கேன் பாக்கியா. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பழைய பஞ்சாங்கத்தை? உங்களை திருத்தவே முடியாது. கிங்ல வந்து வடிவேல் சார்ட்ட மியூசிக்னா என்ன, இசைனா என்ன, ஆமாம், அது எப்படி சார் பிடிச்சிங்க? இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டேட் ஒன்று இருந்துச்சு, ஒரு ½ டே. சரி இது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஸ்பாட்டில் நாங்கள் அது வந்து டக்குன்னு நான் பிரகாஷன் என்னோட அசிஸ்டன்ட், அதில் தான் அவர் ஜோல்னா பை போட்டு நடிச்சிருப்பார். ஆமாம், அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருப்பேன், நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. நான் 2 பேரும் ஜஸ்ட் 10 நிமிஷம் அப்படி பேசணும், பேசி அந்த காட்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் இட் பிகம் எ பேட்டர்ன். அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. ஹியூமர்ன்றதே வந்து நான் அதுதான் சொல்லுவேன், திரையில் ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா நான் சிரிக்கணும், அதை அவர் எனக்கு கடத்தணும். அவர் பாட்டு காமெடின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், நான் தேட்டரில் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி காமெடி சீன் ஆகும்? அதே மாதிரி நான் என்னோடய சென்டிமெண்ட்ஸ், மைனா ஆகட்டும், கும்கி ஆகட்டும், கயல், செம்பி வரைக்கும் நான் எடுக்கிறப்ப ரொம்ப அது மெனக்கடுவேன். நான் அங்கே அழ வைக்கிறேன்னா நீங்கள் அழணும் பார்க்குறவங்க, இல்லைனா அந்த காட்சி தோத்துருதுன்னு அர்த்தம். அதை கடத்தணும் நான் முதல்ல. இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு பார்வையாளராக இருந்துட்டு போயிடுவீங்க, ஒரு விசிட்டர் மாதிரி இருந்துடுவீங்க. நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே போகணும் உள்ளார. அப்போ எடுக்கிறப்பே நான் முதல்ல அந்த கேமரா பக்கத்தில் அழுதாதான் ரைட் ஆடியன்ஸ் இந்த இடத்துல அழுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நமக்கு. ஸோ இது ரெண்டுமே காமெடியிலையும் சென்டிமெண்ட்லேயும் கரெக்டாக பண்ணிடணும், இல்லைன்னா அது ஒர்க் அவுட். அதனால் விமர்சனத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிரிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் தியேட்டரில். சார் இது ஏதோ ஒரு மாடுலேஷன் கரெக்டாக இருக்குது சொல்கிறேன் நான். அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம, இல்லைனா அந்த காட்சியை எடுக்கக்கூடாது நம்ம. இல்லைன்னா அது நான் ரொம்ப கவனம் பார்ப்போம். செம்பியெல்லாம் எடுக்கிறப்ப அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கும், சரளாமா வந்து அந்த செய்தி கேட்டுட்டு அவங்க எங்கே போய் அழுகிறதுன்னு ஒரு இடம் தேடுவாங்க. அது எடுக்கிறதுக்கு ½ டே எனக்கு ஆச்சு. ஏன்னா எனக்கு அது கரெக்டாக எனக்கு மியூசிக் போட்டு தான் எடுப்பேன் அந்த ஷாட்டு. எனக்கு அது ஒரு பாயிண்டில் தான் அந்த அழுகை எனக்கு சோக்காச்சு. ரைட், இதுதான் ஓகே ஷாட் அப்படின்னு நான். ஸோ இது வரணும். இது இல்லாமல் நம்ம ஏதோ கணக்குக்கு அவங்க அள வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் தியேட்டரில் நெளிஞ்சிக்கிட்டு கிடக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல அவங்கள கடத்தணும். அதுதான் அந்த சீனும் மூணை தொட்டது யாரும் அப்படி தான். ஸ்பாட் எடுக்கிறப்ப அது ஹிலேரியஸாக இருந்துச்சு. அது ஸ்பாட்டில் எல்லாம் சிரிச்சுட்டு தான். அதே மாதிரியே கிங் படத்தில் வந்து
ஹீரோக்கு அளவெடுத்துக்கிட்டு இருப்பாரு, மூக்கு 3 இன்ச்சு ஆமாம் ஆமாம் காது 1 இன்ச்சு போடுறான். இது ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பிரேஷனா சார்? இல்லை அதெல்லாம் ஸ்பாட்டில் அடிக்கிறது, அதெல்லாம் அங்கே மொமெண்டமாக கிடைச்சது அதெல்லாம். அவர் வடிவேல் சார் வந்து அவரும் லெஜண்ட். அவர் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மீம்ஸில் பயங்கர இன்னைக்கு வரைக்கும் டெம்ப்ளேட் ஆகிட்டே இருக்கு. அது வடிவேல் சார் கிரியேட் பண்ணதா நீங்க இல்லை, ரைட் அது நான் அது பண்ணது. எனக்கு என்னென்னா அது தேவைப்படும். அவங்க போயிட்டு வர வருவான், ஒரே ஷாட்டில் வச்சுருப்பேன். வேற என்ன சொன்னவனே இதை விட கேவலமாக ஒன்று சொன்னான், சொல்லிட்டாடுன்னுவான் அப்படின்னு வேறு. அதுக்கு பிரேக் சவுண்டு மட்டும் போட்டிருப்பேன், பிரேக் அடிச்ச சவுண்டு போட்டிருப்போம். அப்படியா சொன்னால் இப்போ பாருன்ட்டு போவார். போனால் தான் அந்த ஃபேஸில் ஃபயர் ஆகும். ஆக்சுவலாக கிங் படம் ஃபுல்லாகவே காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதில் இசை, அதை நான் சொன்னேன்ல சார், உங்கள் பார்வையில் அந்த இசை அப்படிங்கிறத என்னவா பார்க்குறீங்க சார்? என்னோடய ஃபிலிம்ஸ் நீங்கள் மைனா, கும்கி, கயல், சிம்பி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஐ யூஸ் டு ஸ்டிச் த ஸ்க்ரீன் பிளே வித் மியூசிக். ஓகே. என்ன எப்படி வந்து கேமரான் சொல்லுவார், டைட்டானிக் படத்தை நீங்கள் வந்து என்ன மியூட் போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கப்பல் தான் தெரியும், நீங்கள் வால்யூம் வச்சிங்கன்னா காதல் தெரியும். ஏன்னா அது வந்து 11 ஆஸ்கார் வாங்கிட்டு ஜேம்ஸ் கேமரான் வந்து சொன்னது. 11 ஆஸ்கார் அந்த படத்துக்கு, அந்த எல்லாமே அடுக்கியிருக்கும். அந்த பார்ட்டியில் அவர் சொல்லுவார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு இட் அப்படின்வார். ஓகே. ஒரு நல்ல இசை இருந்தால் தான் ஒரு நல்ல கதை வந்து திரைக்கதை அது அந்த மொழியாக மாற்றப்படும். ஆனால் அது தெரியாதனால தான் நிறைய இடத்துல வந்து ஒரு பீரியட் பார்த்துங்க, ராஜா சார் இருக்கிற வரைக்கும் வந்து 80கள்லேருந்து 2000 வரைக்கும் தலை சிறந்த படங்கள், அதாவது இசையினால் கோர்க்கப்பட்ட பாட்டுக்குன்னே படங்கள் வந்துடும். பார்த்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங்க்குன்னு கை தட்டின ஒரே ஸ்டேட் நம்மலாம். ஓகே. ஸோ இசை அவ்வளோ முக்கியம். இன்றைக்கி அது அப்படியே காணா போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் ஒரு சாங் ஹிட் ஆகிறது ஒன் டைம் ஒண்டர் மாதிரி. அப்போல்லாம் ஆல்பம் ஹிட் எல்லாமே 6 சாங்னா 6 சாங் ஹிட். ஒரு தீபாவளிக்கு 5 படம் ரிலீஸ்னா 25 பாட்டு ஹிட் ஆகும், ஓடிக்கிட்டே இருக்கும், லாரிலையும் இதுலேயும் பஸ்ஸுலேயும் டவுன் பஸ்லேயும். இன்றைக்கும் நீங்கள் தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா ராஜா சார் சாங் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இயல் இசை நாடகம் கலந்த ஒரு மனிதர்கள். நம்ம தாலாட்டுல தான் நம்மளுடைய தூக்கமும் நம்மளுடைய வாழ்வியலும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இசை இல்லாமல் என்னால் ஒரு படத்தை சரியாக நம்ம சொல்ல முடியுமான்றதே டவுட்டு தான். ரொம்ப முக்கியம் அது, ரொம்ப முக்கியம் அது. அது இன்ன வரைக்கும் ஹாலிவுட் அதை ஃபாலோ பண்ணுது. தே கிவ் எபிக் மொமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஜுராசிக் பார்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டைட்டானிக், அவதார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேஸ் அ பிக் பார்ட். அவங்க அதுக்குன்னே ஒரு சவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே அது ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இசைன்னு, அது கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம ஏதோ ஒன்று இதுதான் சூப்பர் பாட்டுன்னு நினச்சிடாக்கா, அது ஒரு சின்ன கோடு மேலே ஒரு பெரிய கோடு வந்துச்சுன்னா இது காண போயிடும். அந்த பெரிய கோடுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் அது நடக்கும். ஆக்சுவலாக மைனா படத்துக்கு வந்துட்டோன்னா எக்கச்சக்கமான காமெடி ட்ராக்ஸு. அது வந்து நீங்கள் சீரியஸாக படத்தில் இருக்கிறதெல்லாம் டெம்ப்ளேட்டாக வந்து சுற்றிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மைனால சூசன் அவங்களோட கேரக்டர், எப்போ வருவ, இன்னைக்கு எல்லா பெரும்பாலான மனைவிகள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் அதுவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அது பயங்கர சீரியஸான ஒரு சீனு, ஆனால் அது இப்படி காமெடியாக வந்து மாற்றிட்டாங்க. அதுவும் சூசன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபீல் குட்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விஜய் டிவி சீரியல்ஸ்ல எல்லாத்துலேயுமே. இந்த கேரக்டருக்கு இவங்களை சூஸ் பண்ணலாம், இந்த ட்ராக் இது, இந்த டைலாக் ரிப்பீட் போட போட அது பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படிலாம் எப்படி சார் உங்களுக்கு தேவையில்ல? எப்போ வரீங்க? ஒன் செகண்ட் காஸ்டிங் தான். எனக்கு என்னென்னா ஒரு கண், அவளோட கண்ணு அது ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாகவே இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்க்க ஒரு குட் மார்னிங் சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவாங்க. சரி சரி இந்த கேரக்டருக்கு அது கரெக்டாக ஃபிட்டான ஆகுமே அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் 3rd டே இன்னும் அழுதுட்டு வந்து நிற்கிது, சார் என்னை தேட்டரில் அடிக்க வராங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற, இதுதான் உன் கேரக்டரை வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது, என்ன அது நீ வந்து என்ஜாய் பண்ணும். ஏன்னா ஒரு கேரக்டராக நீ தெரியுறன்றது தான் உன்னுடைய ஃபிலிம்டமில் உனக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ். அது ஒன்னே வந்து சூசனாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அதனால் நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, அதை என்ஜாய் பண்ணு. சார் அடிக்க வராங்க, என்ஜாய் பண்ணு. இல்லைம்மா தப்பிச்சு போயிடு, பட் இதுதான் உன்னோட சக்ஸஸ் அப்படின்னு நான். ஸோ ஷி டிசர்வ்ஸ். அந்த கேரக்டர் வந்து அழகாக நின்றுச்சு எனக்கு. அந்த கடைசியாக அந்த கதவை திறந்துட்டு வரப்பெல்லாம் உட்கார வச்சது, இட் டுக் டைம். ஆனால் அதுதான் சொல்கிறேன், அதை கடத்தணும்ல அந்த ஒரு பயத்தை நமக்கு. நீ இன்னும் போகல அப்படின்னு அவன் போகல அப்படின்றப்ப தான்
டக்குன்னு அப்படி பார்ப்பான், அவன் என்ட்ரி இருக்கும். அந்த லுக்கு தான் வரட்டும் அது. ஸோ எவ்ரி ஒன் ஸ்போக் அபவுட் தட் கேரக்டர். படம் பார்த்துட்டு எல்லாருமே அதை பற்றி கேட்காத ஆட்களே கிடையாது. என்னன்னு கேட்பாங்க சார்? இல்லை, அது ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து எங்கே செலக்ட் பண்ணிங்கன்னுவாங்க, யார் அவங்கன்னுவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருமே. இன்ஃபேக்ட் ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு கேட்டாரு, எங்கே அவங்க, யார் அவங்க அப்படின்ற லெவலுக்கு மிரட்சியான ஒரு இது இல்லை அது. இன்ஃபேக்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஷோ ஒன்று போட்டோம் நாங்கள், அதில் ஒருத்தர் ஏஞ்சி கை தட்டிட்டார் லாஸ்ட் இந்த ஷாட்டில். நான் பார்க்குறேன், எனக்கு பயங்கர ஷாக், என்னடா இது அப்படின்னு. தே காட் உள்ளார போயிட்டாங்க அந்த கேரக்டர். ஒரு அதுவும் இல்லை, அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ். ரெண்டு பேரையும் உள்ள அமிச்சிட்டு விளக்கு பிடிக்க சொல்றியாடா? கும்கியில் வந்து ஜோசியக்காரர் காமெடி வந்து அதுவுமே இன்னைக்கு வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டாக சுற்றிட்டு இருக்கிறது தான். இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழைய காமெடி இது. ஓகே. ஆக்சுவலாக நாகேஷ் சார் பண்ணியிருப்பார். இந்த அதுவே பழகிடுன்றது அங்கேருந்து எடுத்தது தான். அப்புறம் நானும் ராமையா சார் உட்காந்து அந்த இடத்துல, ஏன்னா இவரை பற்றி ஒரு தேடல் இருக்கும் அவருக்குள்ளே. என் லைஃப் என்னடா அப்படியே யானை கூட அப்படியே சோத்து உருண்டை கொடுத்துட்டு அப்படியே போகிறதா நிறைய ப்ரில்லூட் எடுத்திருந்தேன். அப்போ தான் சரி அவன் ஜோசியாரன்ட்ட கேட்போன்னா அவன் அதுக்கு மேலே சொல்லிட்டு போவான். அது கோர்வையே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த உண்டியல் கேரக்டர் வந்து சொல்லுவான், நீங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை போய் அவங்ககிட்ட கேட்குறேன், ஆமாண்டா அப்படின்னு, உங்களுக்கே தெரியாதான்னுவான். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷனாக போயிட்டே இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் ஸ்பாட்டில் பிடிச்சது தான் எனக்கு. அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் தேவைப்பட்டுச்சு. டக்குன்னு இதை எடுத்து அப்படியே பேசுவோம். உங்களோட வாழ்க்கை பற்றி ஏன் நான் போய் கேட்குறீங்க? தப்பு தாண்டா. உங்களுக்கே தெரியாதா? வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, இவர் சரக்கு அடிச்சுட்டு யானையை தொட்டு ஆமாம் நக்குவார். இது பாகன்ட்ட பார்த்தது நான் ஃபஸ்ட் டைம். நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் ஆடிஷன் மாதிரி பண்ண ஒரு 40 யானைக்கு மேலே பார்த்தேன். அப்போ ஒரு கேரக்டர் நான் அப்படியே இதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த எலிஃபென்ட் பட்டு நிற்கிறப்ப இந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அப்படி தொட்டு அப்படியே நக்குது, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னா. அப்போ தான் அவன் சொன்னான் வந்து அந்த டஸ்க் இருக்குல்ல, இட் ஹாஸ் கால்சியம். அது வந்து அந்த டஸ்க் வந்து கால்சியம், அதில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதில் வந்து அதில் ஏதோ ஒரு இது சுரக்குது அது. அது அப்புறம் ஆமாம் சார் எங்களுக்கு இதுதான், வேறு என்ன பண்ணுறது, சில நேரத்தில் இப்படி தான். ஆக்சுவலாக காமெடிங்கிறது ஸ்பான்டேனியஸாக வர்றது அப்படின்றது ஒரு மேஜிக் தான், எல்லாருக்குமே வராது. நீங்கள் சீரியஸாகவே இருக்கீங்க, ஆனால் ஸ்பான்டேனியஸாக இவ்வளோ காமெடிகள் எப்படி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது. இல்லை, அது ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அதுவே எடுத்துக்கும். இப்போ அந்த சீனே அப்படி தானே எனக்கு. அங்கேருந்து ஊருக்குள்ளே வர வரைக்கும் அவனுங்க வந்து அவரை பற்றி பெருமையாக பேசணும், ஆனால் இவனுங்க எல்லோரும் சீரியஸாகவே இருப்பானுங்க. பேர் என்ன அப்படின்வாரு, பூகம்பசாமி ஓப்பனிங்கே எடுத்துக்கான்வார். அங்கேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து மர்மரிங்காக இருக்கும் அவருது, ஓப்பனிங்கே எடுத்துக்காக்கா அப்படின்னோடனே அங்கேருந்து சார்கிட்ட என்னடா அப்படி கேட்குற, எங்கேருந்து பேசுகிறான் அப்படின்ட்டு பார்ப்பாரு. பார்த்தா யானைக்கு ஆளுக்கு அந்த சைட்லேருந்து வருவான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறுத்தி எடுத்தது தான். சும்மா பின்னாடி ஒரு க்ரீன் மேட்டை வச்சு சும்மா நிறுத்தி எடுத்த ஒரு விஷயம் தான். அது இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்படியே சரி ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு கடன்னு அந்த ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, இது வரைக்கும் உங்கள் படங்களில் நிறைய காமெடி வந்திருக்கு. காமெடியாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், பண்ணிகிட்ருப்போம். இந்த ஒரு காமெடி எடுக்கும்போது பயங்கரமாக செட்டில் வந்து பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும்ல? இல்லை, அது சரி இப்போ மைனாக எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சாங் முடியும் இமேஜினேஷனில், நீயும் நானும் சாங் முடிஞ்சோன்னு தான் அப்படியே பார்ப்பார், தக்காளி புழிஞ்சு விடுவான் ஃபேஸில், தொடச்சிட்டு அப்படி பார்ப்பார், என்ன இது அப்படின்னு. இது மாதிரி பாட்டு நாங்கள் 3 நிமிஷம் பாட்டில் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். 3 நிமிஷம் பாட்டில் முன்னுக்கு வைக்கல, அள்ளி விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா. அவன் 30 வருஷமாக முக்கி வேலை பார்க்குறான், 3 ஜட்டிக்கு மேலே வாங்க முடியல. அதில் ஒன்று முழங்கால் தொட்டு நிற்கிது. இது கேஷுவலாக நாங்கள் அடித்தோம். அது உண்மையிலுமே தியேட்டரில் அதெல்லாம் பிளாஸ்ட். அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறப்ப எனக்கு அவ்வளோ இது, ஏன்னா இது அதுக்குள்ளே ஒரு வாழ்வியலும் இருக்குது. ஒரு காப்பாக நான் வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுது, நீங்கள் என்னடா 3 நிமிஷம் பாட்டில் முன்னுக்கு வரீங்களா. ஆக்சுவலாக இந்த படம் ப்ரிவ்யூ பார்க்குறப்ப ரஜினி சார் சிரிச்சார். அந்த சீன் நான் அவர் தான் வாட்ச் பண்ணேன். ஏன்னா நிறைய படங்கள் 3 நிமிஷம் பாட்டில் தானே அவங்கெல்லாம் முன்னுக்கு வருவாங்க. என்ன அது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய அந்த இடத்துல அங்கே மொமெண்ட்டில் பிடிக்கிறது. இதெல்லாம் சூப்பர் சார். உங்களோட காமெடி ஆக்சுவலாக என்ஜாய் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். மாம்போல வேற பயங்கரமான காமெடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், வி ஆர் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். காமெடியோட ஃபஸ்ட் டைம் இட் இஸ் அ ஃபிலிம் டு பி ஷாட் வித் அ லைவ் லயன். இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ வி டுக் அ கிரேட் எஃபர்ட் ஃபார் தட். ஒரு 5 கண்ட்ரி போனேன் நான் அந்த லயன் செலக்ட் பண்ணுறதுக்கு.
ஆமாம், போய் கடைசியில் எனக்கு துபாயில் கிடச்சிது அந்த லைன். ஓகே. ஸோ இட் வாஸ் அ மிராக்கிள். ஏன்னா 25 டேஸ் வந்து லயனோட ஹோல் யூனிட்னா விளையாட்டை அது யானைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இட் இஸ் அ பீஸ்ட். அது எப்படி வேணால் ரிவர்ட் ஆகும் அது. பட் காட்ஸ் கிரேஸ் அது அமைதியாக வரும். வாட் எவர் ஐ நீட் அதை அழகாக நடிச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்க்குறப்ப யூ வில் ஃபீல் த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் அ விஎஃப்எக்ஸ் திங், இல்லை, ரியலாக பண்ணிட்டு சாரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது எப்படி சார்? இல்லை, நான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு காட்டினாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆஃப்டர் கும்கி, நான் சொல்கிறது ஆஃப்டர் கும்கி. கயல் ஸ்கிரிப்ட்லாம் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு ஒரு 90% முடித்த பிறகு எனக்கு காஸ்டிங்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த R1 கேரக்டர் யார் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப தென் தே கேவ் மீ நிறைய ஆடிஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து என்கிட்ட ஒருத்தர் காட்டினார். அப்படி பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் இந்த கேரக்டருக்கு என்ன டிசைனோ அது அப்படியே இருந்துச்சு. சரி, தென் ஐ கால்ட் ஹிம். திருப்பி ஒரு ஆடிஷன் வச்சோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்லாம் ஆரம்பித்தோம் நாங்கள். சார் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ என்ன சொன்னார் சார்? ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து சட்டை கழட்டிட்டு போய் அங்கே போய் ஜன்னல் பக்கத்தில் நில்லு. ஸோ அந்த கேரக்டருக்கு உண்டானதே இம்மீடியட்டாக வந்துட்டு ஃபோட்டோ செஷனோட ஆரம்பித்தார். ஸோ டைலாக் டெஸ்ட் எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங்காக கிளம்பும்போது சரிடா கன்ஃபார்ம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. எதுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன், கேரக்டர் ரோலா ஹீரோவா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவா தாண்டா போயிட்டு வா அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஐ திங்க் மேஜிக்கல் மூமெண்ட் அப்படின்னு. சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது சார். இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லி 9 நாள் ஷூட். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஷிலாங், ஐ திங்க்ஸ் மேகாலயாவில். அது வந்து பங்களாதேஷ் பார்டர். சிரபுஞ்சின்னுவாங்கல்ல, தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்கும். ஆனால் நாங்கள் போனப்போ மழையே பெய்யல. ஆனால் அது அங்கே தான். இந்த இடத்துக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 1200 ஸ்டெப்ஸு நீங்கள் இறங்கணும், ஏறணும். எல்லாருமே உயிரை பிடிச்சிட்டு போயிட்டு வந்த இடம் இது. இதெல்லாம் நியூ ஃபேஸ்ன்றதுனால இவங்கெல்லாம் வந்தாங்க. அடுத்த நாள்லாம் வர மாட்டாங்க அடுத்த படத்துக்கெல்லாம். இது வந்து நிஜமாகவே வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். கயல் மாதிரி ஒரு டெபியூ ஃபிலிம் அமையிறதுக்கு ஆர்டிஸ்ட்க்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அந்த பைக் ட்ரிப்பு ரோட் ட்ரிப்பு போன ஒரு சராசரி சென்னை வாசியில் நானும் ஒருத்தன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். பார்டரில் இந்த சைடு பார்டர் பங்களாதேஷ், அந்த சைடு பார்டர் பாகிஸ்தான், அண்ட் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் லடாக் போயிருந்தோம். அண்ட் லடாக்லாம் இவங்கெல்லாம் முத நாள் கையெல்லாம் விரைச்சி போய் ஆக்சுவலாக பைக்கில் போகிற ஷாட் இருக்கும். இவங்க 2 பேரும் ட்ரிபிள்ஸ் அடிக்கிற மாதிரி எங்களாலே முடியல. ஏன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் க்ளவுஸ் மேலே ஐஸ் ஃப்ராஸ்ட் ஆகுது. இப்படி துடைக்கலாம் நீங்கள் ஐஸை. அப்படி ஒரு குளிர், காற்றுல அப்படி கையை அசைச்சிங்கன்னா அப்படி ஒரு குளிர். இவங்க வந்து சட்டை எதுவும் ஜெர்க்கின் எதுவுமே இல்லை. பைக்கில் வேற போகணும். நாங்கள் பின்னாடி ஒரு மெட்டடர் மஹேந்திரா வேன் மேலே கேமரா, அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். டாப் ஆங்கிள் ஷாட் மாதிரி எடுத்துக்கிட்டே போகிறோம். ஃபாலோ பண்ணிகிட்டே இவங்களை போகணும். பார்ட்டிங்கெல்லாம் உறைஞ்சி ஒரு கல்லில் உட்காந்து எந்திரிக்க முடியாமல் அது கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. எல்லாருக்குமே சுடுதண்ணி வச்சுருப்போம் பக்கத்துலேயே. டக்குன்னு கை அதுக்குள்ளார விட்டு ஹீட்டரு. ஆமாம், இதெல்லாம் மறக்க முடியாது இந்த இடத்த. தேங்காய் பாறை அங்கே தான், அதே மெகாலயா தான். ஆக்சுவலாக நான் வேற ஒரு இடத்துலேருந்து நின்று பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் மாதிரி இருக்கும் இந்த ராக்கு. சரி, இங்கே போய் எடுக்கணுன்னா அந்த லோக்கல் மேனேஜர் எங்களை பார்த்தாப்புல ஹிந்தியிலே கேட்டாப்புல தேர் அப்படின்றான் ஹிந்தியில். ஆமாம், அங்கே தான் போகணுன்னு. அவன் நினச்சிட்டான் ஏதோ சைட்லேருந்து எடுக்க போகிறேன்னு. எனக்கு மேலே போய் உட்காரணுன்னு. என்ன சார், அப்புறம் அதுக்கான ரூட்டை பிடிச்சி எங்களை கூப்பிட்டு வந்து கயிறு கட்டி எல்லாம் இறங்கணும் அந்த இடத்துக்கு. இவங்க 2 பேர் உட்காந்துருக்கிற இடம் வந்து அது ஒரு இடத்துல கயிறு கட்டி மேலேருந்து மேலே இருக்கு அதெல்லாம் கட்டி அதை வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் மூலிமா இறக்கி அப்படி எடுத்து வந்து ஷாட். அந்த அட்ரினல் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த முழு படத்தோட உருவாக்கமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வந்துட்டு எப்படி கையில் பார்க்குறான்றது தானே. இல்லை, எனக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நிறைய ஃபேன்ஸ் வந்து கயலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 6 மாதம் வேலை செய்கிறோம் சார், 6 மாதம் ஜாலியாக போயிட்டு வரோம் சார். அந்த படத்துக்கு ட்ராவலே பண்ணுறோம் ஃபேமிலியாக சொல்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். சேவ் மெமரிஸ்,
டோன்ட் சேவ் மணின்னு இருப்போம். நல்ல நினைவுகள் நமக்கு வந்து Concrete jungle. நல்ல நினைவுகளை வந்து பதிவு பண்ணி வைக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஸோ இது பார்க்குறப்ப எனக்கே சரி இதெல்லாம் போனோமா நம்ம அப்படின்னு அப்போல்லாம் வெறியில் போயாச்சு அங்கெல்லாம். Stop saving money, start collecting memories. கையில் இதுவும் அங்கே தான், ஷிமோகா தான், இது மேகாலயா தான். யார்? இந்த பாட்டுக்கெல்லாம் அவங்க ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இது கீழே இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு. 3 + 3 6 hours. ஆனால் ஷூட்டிங் அங்கே வந்துட்டு 2 hours தான் எடுக்க முடியும். ஆமாம். ஏன்னா அதுக்குள்ளே லைட்டிங் போய்டும் சுத்தம். 4 மணிக்கு திரும்பி வைண்ட் அப் ஃபாரஸ்ட் அது. ஸோ அங்கே வந்து எனக்கு கூட நடித்த ஒரு நக்குலராஜனுக்குலாம் வந்துட்டு ஷார்ட் இல்லைனாலும் வந்துட்டு வி ஹேட் டு ட்ராவல் தேர். என்டையர் டீம் அங்கே இருப்போம். திடீர்னு எனக்கு வேணும்னா நீங்கள் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலைல போவோம். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. அது ஈவினிங் வரப்பெல்லாம் எல்லார் கையிலும் வாக்கி இருக்கும் யூனிட்லாம். என் கையிலையும் வாக்கி இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு இரும்பு பாலம் இருந்துச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு, 2 மலைக்கும் நடுவில் பழைய பாலம். அது துருப்பிடிச்சு போயிருக்கு. நடக்கிறப்ப கறக்கு முறக்குந்து எப்போ வேணால் உடையலான்ற ஸ்டேஜில் இருக்குது. அதில் ரிட்டர்ன் வரப்போ இருட்டிடுச்சு வேறு. ஒருத்தர் கேமரா அசிஸ்டண்ட்லாம் அதை வாக்கியில் கத்துறாரு மேனேஜர்கிட்ட, நான் காலைல ஊருக்கு போகிறேன்றாரு. எங்கேருந்து அப்படிங்கிறான் அந்த லொக்கேஷன்லாம் அப்படிலாம் கத்துறானுங்க. அப்புறம் நானே அமிக்கி தம்பி நான் தான் பேசுகிறேன், சார் நான் சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட முடியுது இந்த ஏரியா எடுத்துக்கலான்னு. ஸோ என்னோடய ஃபில்மு இந்த பிராண்ட் என்னன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம்ல இது எப்படின்னு. சார் இந்த சீன் சார் அந்த எமோஷனலி ஹார்டான கிளைமேக்ஸு. இன்னொன்று வந்து ஒரு சார் பார்த்தோன்னா வந்து மேலே அந்த சூரியன் ரிவீல் ஆகும்ல சார், அது எதுவும் குறியீடு சார் இல்லை எதை நினச்சி? இல்லை ஜென்ரலி வந்து வி லுக் அப் டு காட். என்ன இவங்க வந்து ஆர்ஃபன்ஸ், இந்த 3 பேருமே ஆர்ஃபன்ஸ். இவங்களுக்குன்னு எந்த உறவுகளுமே கிடையாது. இவங்களை இணைத்து வைத்த ஒரே டூல் வந்து சுனாமி தான். திரும்பவும் இணைச்சி வச்சது அது அவங்க தான். ஸோ எங்கள் எல்லாரையும் இணைச்சிட்டு வச்சுட்டிங்க அப்படின்ற ஒரு தேங்க்ஸை தான் அவன் மேலே பார்த்தான். இஸ் லுக்கிங் அட் காட். என்ன அது மேலே பார்த்துட்டு அதில் ஒரு வெளிச்சம் வருதுல்ல, இங்கே காட் இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் லைட்ன்ற ஒரு மெட்டாஃபர் தான் அது. ஸோ இஸ் கிவிங் எ தேங்க்ஸ், எங்களை சேர்த்து வச்சிட்டிங்கன்றதுக்கான ஒரு 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 விஷயமாக அவன் பார்க்குறான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே. ஆமாம் ஸ்பாட்டில் 1000 பேர். ஒரு நாளைக்கு அந்த ஒரு ஷாட்டு தான் எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ ரிஹர்சல்ஸு, அவ்வளோ இவங்க ஓடி வர்றது, ரீயூனைட் ஆகிறது, மற்றவங்களோட ரியாக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காலையிலேருந்து ரிஹர்சல் தான் போயிட்டே இருக்கும். எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேமராவோட ரிஹர்சலு. ஸோ தென் அந்த ஈவினிங் லைட்டில் அந்த ஒரு ஷாட் எடுப்போம். அவ்வளோதான். இப்படி தான் போச்சு அந்த ஷூட்டு. இந்த படத்தோட மிகப்பெரிய உழைப்பு போட்ட இடம்னா இந்த சீனை சொல்லலாமா சார்? ஆமாம், அதான் அந்த படத்தோட கடைசி 7 நிமிஷம் தான் எங்களை வந்து கிரேட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த இதுக்கு இந்த எபிசோடுக்கு தான் இங்கே செட்டு அந்த ஒரு 1/2 ஏக்கரில் வந்து அந்த தொட்டி கட்டினது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 months அங்கே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கான பிளேட் ஷாட்ஸு, அது ஒரு பெரிய வேலை. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 months போச்சு, இந்த லாஸ்ட் ஒரு 7 to 8 minute ஷாட்ஸுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே காலையில் தண்ணிக்குள்ளே இறங்கினோம்னா வெயிட்லெஸ்ஸாக தான் வெளியில் வருவோம். பேக்கப் அப்படின்னா தண்ணியிலே உங்களுக்கு வந்து பாடி வெயிட் போயிடும். கழுத்தளவு தண்ணியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 daysலலாம் ஒரு 4-5 AD போயிட்டாங்க வேலையை விட்டு. இப்படியெல்லாம் வரல அப்படின்னு ஒரு சினிமா எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிட்டானுங்க. ஸோ அது சாதாரண விஷயம். ஏன்னா இன்னொன்று உள்ளார பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் போகுது, கரண்ட் இருக்குது. அப்புறம் நாங்கள் 6th 7th டேக்கு மேலே தான் கார்ட்லெஸ் கரண்ட்லாம் கொண்டு வந்தோம். உள்ளார கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் சுற்றி ஃபீல்டு. ஸோ உள்ளது கட்டுவரியாலாம் இருக்கும். ஏன்னா நிறைய பட் எல்லாருமே ஒரு பேஷனில் இருந்ததுனால இது பண்ண முடிஞ்சு. சார் மொத்தம் 9 மாதங்கள் சார், 9 நாட்கள் அந்த பாட்டு எடுத்தோம்ல சார். அதில் நடந்த ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்சிடெண்ட் எதுவும் நடந்திருக்கா? ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி போவோம், அங்கே ஒரு நமக்கு புதுசாக ஒன்று கிடைக்கும்ல, நாம் ஒரு ஷாட் எதிர்பார்க்கலான்னு போவோம். ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நடக்கும். அது தனிப்பட்ட முறையெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் போயிட்டோம். நாள் நாங்கள் போய் இறங்குனது லேல தான் இறங்கணும். எங்களுக்கு இந்த அளவுக்கு குளிர்லாம் இருக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை.
அது ஸோ இது என்ன சொல்லுவீங்க, அது உண்மையிலுமே அது ஒரு காட்சி பண்ணியிருப்பேன். தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்படியே நின்றுவான் அவன், உறைஞ்சிட்டான்றதுக்கு ஒரு காட்சி எடுத்திருப்பேன் நான். உண்மையிலுமே அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. டக்குன்னு கால் வச்சோன்னு அப்படியே பிடிச்சிருச்சு. அப்படியே அதை அப்படியே காட்சி ஆக்கினேன். உள்ளார அந்த ஐஸ் மேலெல்லாம் போட்டு அவனுக்கு பேர் பாடியில் நிற்கணும். இங்கே ஒரு இடத்துலலாம் அந்த கல் மேலே உட்காந்து எந்திரிக்க முடியல, பேண்ட் அப்படியே அந்த ஃப்ரீஸில் ஒட்டிக்கிச்சு, அது எடுக்க முடியாமல். ஸோ நிறையா ஒவ்வொரு நாளும் அது மாதிரி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங். லேல சொல்கிறேன், இந்த யூஸ் டு கம், அங்கேயே எங்களுக்கு சிக்கன்லாம் கொண்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு அங்கேயே, ஏன்னா போக முடியாது, போயிட்டுலாம் வர முடியாது எங்களால். காலையில் கிளம்பிட்டோம்னா அப்படியே போய் ஒயில்டாக போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே தங்குறது தான். ஸோ வி வெண்ட் அங்கேருந்து. அப்புறம் பார்டரு அந்த ராஜஸ்தான் ஜெய்சல்மர், அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. டெசர்ட்டில் வந்து நான் ஏர்லி மார்னிங் இருந்தது, 3 மணிக்கு 4 மணிக்கு போய் இறங்குனது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இட் வாஸ் அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் எங்களுக்கு. தாஜ்மஹால் எடுத்த அந்த காட்சி அதெல்லாம் மறக்க. தாஜ்மஹாலில் வந்து நாங்கள் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். யார் நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கன்னாலும் அது வந்துட்டு ஒரு தூரமாக தான் எடுக்க முடியும். நாங்கள் ரூம்லேயே ரிஹர்சல் பார்த்துட்டு நான் டக்குன்னு 5Dயில் மட்டும் அந்த சீன் மட்டும் 5Dயில் பண்ணேன். அப்படியே லைவாக எடுத்துறாங்க. அது உள்ளாரே போய் நாங்கள் அந்த இது வரைக்கும் போயிட்டு வந்தேன். உள்ளார நாங்கள் 5 பேர் தான், அதில் மொத்தம் இன்னும் 5 கூட 4 பேர் தான். வெற்றி, நான், இவங்க 2 பேர், 4 பேர் தான் அந்த ஷூட்டிங், அந்த சீன் எடுக்கிற யாருமே கிடையாது. ஏன் பிகாஸ் நோ ஒன் ஹஸ் கான் நியர் தட். அவ்வளோ தூரம் போனதில்லை. தூம்பு வரைக்கும் போயிருப்போம். அது எட்ஜ் வரைக்கும் போயிருப்போம். படம் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாதடா, மும்தாஜ் தூங்கிட்டு இருக்கா. ஏன் மும்தாஜ் எங்க தூங்கிட்டு இருக்குதோ? சார் இன்னொன்று கடைசியாக சார், இந்த ஸ்பாட்டில் வந்து நடந்த ஃபன்னியான மூமெண்ட் எதுவும் இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் பேசிக்கலி வந்து உங்களுக்கு காமெடியும் நிறைய வரும் அந்த மாதிரி. இந்த ஃபன்னினா டெய்லி ஃபன்னி மூமெண்ட் தான். 2 பேருமே என்கிட்ட வந்து இவன் கையில் வாங்குவான், அவன் கல் கொண்டு வாங்குவான். ஜாலியாக போயிட்டே இருக்கும். அது எல்லாமே எதுக்கு நல்லா வரணுன்ட்டு தான் இவங்க விடலாம். பார்த்தா அந்த அக்செப்டன்ஸ் இந்த உங்கள்கிட்டலாம் இருந்துச்சு. டெய்லி வந்து ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி தான் அது. பட் அதை மீறி அந்த ஒரு ½ அன் ஹவர் லஞ்ச் பிரேக் போது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள் நாங்கள் மட்டும்தான் சாரோட உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அவரோட அந்த காலேஜ் டேஸ் விஷயங்கள்லாமும் எங்ககிட்டலாம் பயங்கரமாக சார். ரொம்ப ஜாலியான கேரக்டர்னால் அந்த தாத்தா கேரக்டர் தான் அந்த படத்தில். அவர் ஆக்சுவலாக நான் அந்த லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன். அந்த வீடு லொக்கேஷன் பார்க்க என் ஃப்ரெண்டோட வீடு தான். சரி அந்த கல்யாண சீன் எப்படி எடுக்கலான்னு வெளில நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப இவர் வந்தார். இவர் வந்து பக்கத்தில் தான் தங்கியிருக்கார். அவர் அந்த ஊரோட ரெசிடென்ஸ். அவர் கேஷுவலாக வந்தார். வந்துட்டு அப்படியே பார்த்தாரு. நாங்கள் 3 பேர் தான் நின்னோம், நான், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேனு. நீங்கள் நிற்கிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டாப்புல, யார் இவங்களா அப்படின்னாப்புல. நான் அப்படியே பார்த்தேன், யாரா ஒருத்தர் இப்படி. என் ஃப்ரெண்டு, என்ன வந்துருங்க எதுக்கு அப்படின்னு. இல்லை அவங்க படம் பிடிக்குது. எங்கள் 3 பேரை பார்த்தோன்னு ஒரு சீரியலா அப்படின்னாரு. அப்படியே நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்தானோ உடனே சரி இவங்களை எப்படி கரெக்டாக உள்ளார கொண்டு வரலான்னு தான் அப்படியே பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமாம் சார் அப்படின்னா, ஆமாய்யா அப்படின்னு. வயசானவர், ஆமாய்யா அப்படின்னா. சரி என்ன எடுக்க போகிறீங்க? இந்த மாதிரி கல்யாணம் காட்சி, அந்த மாங்காய் பல்பு இதெல்லாம் அவர் தான் கொடுத்த ஐடியா. இதெல்லாம் போட்டுருங்க, இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு இப்படி பார்த்தேன். கிளம்புங்க, நான் கிளம்புறேன். பேத்தி கல்யாணம் நல்லா சிறப்பாக நடக்கணும், வீடெல்லாம் ஜெகஜோதியாக எறியணுங்கடா, பார்த்துக்க. சரி நடிக்கிறீங்களாயா அப்படின்னேன். எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னாரு. அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னேன். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இல்லையா நீங்கள் சும்மா வாங்க, சொன்னது செய்யுங்க. சரி நான் பண்ணுறேன், நான் வரப்போ தான் நீ எடுக்கணும் அப்படின்னாரு. சரி வாங்க எடுங்க. ஏன்னா பக்கத்தில் தான் இருந்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருப்பார் படத்துக்குள்ளே. ஆமாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எதுக்கு சுடிதார் போட்டு வீடே செதஞ்சு போய் நிற்கிறப்ப பத்திரிக்கை தூக்கிட்டு வந்து நிற்பார் கீழே. என்ன இவ்வாறு பத்திரிக்கையில் பேரெல்லாம் விட்டுவிட்டாங்க, என்ன பண்ணுறது, எழுதிருட்டா நானே உட்காந்து போங்க சித்தப்பா போங்க சித்தப்பா. இந்த ஜமீன் ட்ரெஸ்ஸில் ஒன்று குறையுது, என்னன்னு கண்டுபிடி. போங்க சித்தப்பா. வக்கீல் நீ சொல்லு. மேலே நின்று போயிடா, அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன், என்னடா மேலே வந்து நிற்கிறீங்க, ஏன்னா சமயக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா சொல்டா அப்படின்னு. சித்தப்பா போ சித்தப்பா சித்தப்பா. ரொம்ப ஜாலியான ஒரு அந்த ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும். இல்லை ஏடா ட்ரெஸ் எப்படா இருக்குது, இந்த சுடிதார் எங்கே வாங்கினீங்கன்னு அவன், இது சுடிதாராடா, பரிவட்டத்துக்கு ஷாலுக்கு வித்தியாசம் தெரியல. காட்டு பண்ணிக்கு கம்பளி போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு பரிவட்டத்தை துப்பட்டாங்கன்றா. நல்ல கேரக்டர். சில சமயத்தில் இதெல்லாம் எங்கே நாங்கன்னா பாரதி ராஜா சார் அவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே ஆர்கானிக்காக அங்கேருந்து எடுப்பார். அங்கே அந்த ஊருக்காரங்க கிட்டேருந்து அப்படியே பிக் பண்ணுறப்ப
யூ வில் கெட் அ கிரேட் ஆர்டிஸ்ட். நான் தான் சொல்லுவேனே, தலை சிறந்த நடிகர்கள் வெளில இருக்காங்க. கயல்லே ஒரு விஷயம் போட்டிருப்பேன், இவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் சைக்கிள் தள்ளிட்டு வருவார். ஏங்க இப்படி போனால் கன்னியாகுமரி வருமானு அந்த கேரக்டர் சொல்லும். இப்படி போனால் வராது, அதுவாக வராது, நீங்கள் தான் போகணுங்குவார். இப்படியே பார்ப்போம், இந்த மாதிரி டயலாக் ரைட்டர்லாம் எங்கடா இருக்கீங்க? இதெல்லாம் அவங்க பேசுனது. டைமிங்கா கேவலப்பட்டு எப்படா சமாளிக்கிற? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ கெட் இட் தேர். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மைனால அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸு, கும்கியிலும் அதே மாதிரி. தே கேவ் மீ அ லாட். சும்மா சாதாரண ஆட்கள் தெளிச்சு விட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் கயலில் வந்து டெய்லி இந்த மொமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். கமல் சார் வந்து என்னோட மைனா ஃபங்க்ஷனில் அதுதான் சொன்னார். இஃப் கண்டென்ட் இஸ் கிரேட் இட் வில் ஸ்பீக். நீ சினிமாவை பார்த்து பயப்படக்கூடாது, சினிமா உன்னை பார்த்து பயப்படணும். நான் சீதாராம் பேசுகிறேன். சார்கிட்ட நான் போய் கதை சொல்கிறப்போ இவருக்கு பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், பண்ணுறேன் அப்படின்னு. என்கிட்ட கை கொடுத்தப்போ நான் வேறு யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். என்கிட்ட சூப்பர் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் ஓடுமாயா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டில் நோ ஐ எம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டைரக்டர். நான் வரும் இன்னும் 2-3 படம் அதெல்லாம் வச்சுருக்கேன். வாட் இஸ் ஃபில்ம் மேக்கிங், அது காட்டுறதுக்கான ஒரு டைம் சமையல் ரொம்ப பிடிக்கும். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.